சபையில் சண்டை பிடித்த இளங்குமரன் மற்றும் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் சலசலப்பு. உங்களோட கட்சிக்கு ஒரு நியாயம், என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா? பதிலே சொல்லுங்க தயவு செய்து. நான் தமிழ்ல நான் தமிழர், நெஞ்சில் அடிச்சு சொல்றேன். நான் தமிழர், எனக்கு இனவாதம் இல்ல. நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன். உசுப்பேற்றிய தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது. தமிழீழ தேசிய கொடி அங்கீகாரம் நாளை கொடியேற்றம். உலகில் பார்வையிட சிறந்த 50 நாடுகளில் இலங்கை. புத்தர் சிலை அகற்றியதன் பின்னணியில் புலம்பெயர் தமிழர்கள். மன்னார் மக்களை ஏமாற்றிய ஜனாதிபதி அனுர. தெற்கு கடலில் இன்றும் போதைப் பொருள் படகு பறிமுதல். வாட்ஸ்அப் பெண்களை பயன்படுத்தி பெரும் மோசடி சிக்கிய ஜோடி. நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ராமநாதன் அர்ஜுனா ஆகியோருக்கிடையில் கடும் வாத பிரதிவாதங்கள் நடந்துள்ளன. நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் உரையாற்றிய இளங்குமரன் அர்ஜுனா கமராவுக்கு முன்னால் வீரவசனம் பேசுவதாகவும் கமராவுக்கு பின்னால் தமிழர்களை கொன்றவர்களிடம் கைகோர்த்து பழகுவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் குறித்த நபர் பரீட்சையில் எழுத தெரியாமலேயே சித்தியடைந்துவிட்டு நாடாளுமன்ற கமராவுக்கு முன்னால் பேசுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழரின் கலாசாரமான ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை கூட நிறுவ முடியாதவரே அவர் என கூறியுள்ளார். முகநூலில் ஒழுங்காக தமிழில் கூட எழுத தெரியாதவர் தான் நான் சிங்களத்தில் கதைக்கும் போது விட்ட பிள்ளையை பெரிதாக கூறினார் என தெரிவித்துள்ளார். அத்துடன் யாரை திருமணம் செய்துள்ளேன் என கூற முடியாத ஒருவர் எப்படி தமிழ் கலாச்சாரத்தை மேலோங்க செய்வார் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இதன்போது குறுக்கிட்ட அர்ஜுனா இன்று மின்சாரம் தொடர்பான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் இளங்குமரன் எம்பி சம்பந்தமில்லாமல் பேசியதை யாரும் நிறுத்தவில்லை என கூறியுள்ளார். அத்துடன் நான் தமிழன், எனக்கு இனவாதம் இல்லை எனவும் நான் சிங்கள மக்களை காதலிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்போது அர்ஜுனா எம்பியின் ஒளிவாங்கி நிறுத்தப்பட நாடாளுமன்றத்தில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. உங்களோட கட்சிக்கு ஒரு நியாயம், என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா? பதிலே சொல்லுங்க தயவு செய்து. நான் தமிழ்ல நான் தமிழர், நெஞ்சில் அடிச்சு சொல்றேன். நான் தமிழர், எனக்கு இனவாதம் இல்ல. நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன். ஆனா நான் தமிழர், எனக்கு பதிலே சொல்லுங்க. நீங்க பதிலே சொல்லுங்க. நீங்க பதிலே சொல்லுங்க. පදිල සොල්ලුම නිගර මට අයියා මට සිංහලෙන් කතා කරන්න ඕනේ නැහැ. මේක මට දෙමළෙන් කතා කරන්න ඕනේ. මට අයිතිය තියෙනවා දෙමළෙන් කතා කරන්න. මට සිංහල පුළුවන්. මම ආදර කරන්නේ වැඩිපුර සිංහල මිනිස්සුව. හැබැයි මට මේක දෙමළෙන් උත්තර දෙන්න ඕනේ ඔබලා. ஈழத்தமிழர்களின் புலம்பெயர் சமூக பரப்பில் அதிக பெரிய வகிப்பாகத்தை கொண்ட கனடாவில் அதன் முக்கிய நகரமான பிரம்டனில் தமிழீழ தேசிய கொடி நாள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கிய பதிவு இடம்பெற்றுள்ளது. பிரம்டன் நகரில் ஏற்கனவே முள்ளிவாய்க்கால் முற்றம் போன்ற தாயக நகர்வுகள் இடம்பெற்ற நிலையில் இந்த புதிய முன்னெடுப்பு வந்துள்ளது. இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாளை நவம்பர் 21 காலை 9:30க்கு பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தலைமையில் கென்வாலன்ஸ் சதுக்கத்தில் உள்ள கொடிக்கம்ப முற்றத்தில் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்படும் என பிரம்டன் நகரசபை அறிவித்துள்ளது. முன்னதாக தமிழீழ தேசிய கொடி நாளை அங்கீகரித்து பிரம்டன் நகரசபை சுற்றுநிருபம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. தமது விடாமுயற்சி மற்றும் முன்னகர்வுகளால் தமிழீழ தேசிய கொடி நாளுக்குரிய இந்த அங்கீகாரம் கிட்டியதாக உலக தமிழர் உரிமை குரல் என்ற கனேடிய புலம்பெயர் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தமிழர்களின் வேண்டுகோளின் பெயரிலேயே அரசாங்கம் இந்த சிலையை அகற்றியதாக சிங்கள ராவய தேசிய அமைப்பின் தலைவர் அக்மிமனு தயாரத்தின தேரர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பூத்த ஜெயந்தி விகாரையில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சிலை வைப்பு சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக அவருடனான குழுவினர் நேற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விகாராதிபதியை பார்வையிட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தை கிழக்கு மாகாணத்தின் ஒரு பகுதியாக புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தருமாறு கேட்டுள்ளதாகவே தோன்றுகிறது. மேலும் பல விடயங்கள் தொடர்பில் எம்மிடம் தகவல்கள் இருக்கின்றன. அவற்றை ஊடகங்களுக்கு கொடுக்க முடியாது. வெட்கி தலை குனிய வேண்டிய விடயமாக உள்ளது. புத்தர் சிலையை நிறுவுவதற்கு பல தடைகளை ஏற்படுத்தினர். யாரோ ஒருவரின் அழுத்தத்திற்கு அதை பெரும் பிரச்சனையாக மாற்றியுள்ளனர். இது தொடர்பில் எங்களிடம் சாட்சியங்கள் மற்றும் காணொலிகள் இருக்கின்றன. நாங்கள் எந்த கட்சிக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. மேலும் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவளிப்பவர்களும் அல்ல. அதனால் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இலங்கை அதன் இயற்கை அழகு, கலாசார பாரம்பரியம் மற்றும் பல்வேறு இடங்களுக்காக 2026 பயணிக்க 50 சிறந்த இடங்களில் ஒன்றாக வெளிநாட்டு பத்திரிகையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், ஹட்டன் சமவெளி, தெற்கு கடற்கரைகள் மற்றும் அழகிய தேயிலை தோட்டங்கள் போன்ற இடங்களை இந்த இதழ் எடுத்துக்காட்டியுள்ளது. இலங்கையில் சுற்றுலா நடத்துனர்கள் ஆடம்பர தங்குமிடங்கள், வனவிலங்கு சுற்றுலாக்கள் மற்றும் கலாசார அனுபவங்கள் உள்ளிட்ட பயண திட்டங்களை விரிவுபடுத்தி வருகின்றனர். இது இலங்கையை ஒரு சிறந்த வளர்ந்து வரும் பயண இடமாக எடுத்துக்காட்டியுள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மன்னார் காற்றாலை விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களை ஏமாற்றியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 14 காற்றாலைகளை நிறுவ வேண்டும், அதனை தாண்டி எதனையும் நாம் செய்ய மாட்டோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து வடக்கு மாகாண தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் சத்தம் எழுப்பக்கூடிய இந்த காற்றாலைகளை பொருத்தினால் சும்மா இருப்பீர்களா? மக்கள் சனத்தொகை அதிகம் உள்ள இடத்திலேயே காற்றாலைகளை போடுவதால் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகும். மேலும் 14 காற்றாலைகளை தவிர அதற்கு மேலாக எந்த காற்றாலைகளையும் நிறுவக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவரின் நண்பர்களின் வாட்ஸ்அப் தொலைபேசி எண்ணை தவறாக பயன்படுத்தி 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக கூறப்படும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருமணமான தம்பதியினரே நேற்று குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்திற்குரிய தம்பதியினர் மற்றவர்களின் வாட்ஸ்அப் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி போலி கணக்குகளை உருவாக்கி நைஜீரிய நாட்டவருக்கு விற்றதாக கூறப்படுகின்றது. மேலும் சம்பந்தப்பட்ட நைஜீரிய நாட்டவர் மீது முன்னர் வாட்ஸ்அப் கணக்குகளை ஹேக் செய்த குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் சிஐடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நைஜீரிய நாட்டவரை கைது செய்ய சிஐடிக்கு உத்தரவிட்ட கொழும்பு தலைமை நீதிபதி சந்தேக நபரை தலா 5 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் 6 இலங்கை கடற்தொழிலாளர்களுடன் மற்றும் ஒரு கடற்தொழில் படகு கைது செய்யப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த படகு நாட்டின் தெற்கு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் இலங்கை கடற்படை நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த படகில் போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படக்கூடிய சுமார் 15 பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் உள்ளிட்ட படகை இன்று பிற்பகல் தங்காலை கடல்வள துறைமுகத்திற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வரவு செலவு திட்டங்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தங்காலை மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. தேர்தலின் பின்னர் சமர்ப்பிக்கப்பட்ட முதலாவது வரவு செலவு திட்டம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்காலை மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி வசம் காணப்படுகின்றது. வரவு செலவு திட்டம் தொடர்பான வாக்கெடுப்பின் போது 9 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 10 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்துள்ளனர். சர்வஜன கட்சியின் உறுப்பினர் எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து வரவு செலவிற்கு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளார். இதேவேளை யட்டியாந்தோட்டை பிரதேச சபை வரவு செலவு திட்டத்தில் ஆளும் கட்சி தோல்வியை தழுவியுள்ளது. இந்த பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் தேசிய மக்கள் சக்தியிடம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 13 உறுப்பினர்கள் வாக்களித்ததுடன் எதிராக 17 உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. யாழில் டெங்கு நோய் பரவல் சடுதியாக அதிகரித்து வருவதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் அறிவுறுத்தியுள்ளார். யாழில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் பருவமழைக்கு பின்னர் டெங்கு நோய் பரவல் சடுதியாக அதிகரித்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் இந்த வருடத்தில் 1220 பேர் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டுள்ளனர். இது கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது 2 மடங்கு அதிகமாகும். எனினும் யாழ் மாவட்டத்தில் இந்த வருடத்தில் டெங்கு நோய் தொடர்பான இறப்புகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. பொதுமக்கள் வீடுகள், தங்கள் வேலைத்தலங்கள், பாடசாலைகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய இடங்களை அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு முதல் வாகன ஓட்டுநர்களுக்கு அபராத புள்ளிகளை வழங்கும் புதிய முறையொன்றை கொண்டுவர விரும்புவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வாகன சாரதிகளுக்கு அபராத புள்ளிகளை வழங்கிய பிறகு அதிகபட்ச புள்ளிகள் வரம்பை மீறினால் ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது அல்லது ரத்து செய்வது பல நாடுகளில் உள்ள ஒரு நடைமுறையாகும். இலங்கையில் இதேபோன்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது பல பகுதிகளில் செயற்பட்டு வரும் வாகன அபராதங்களை ஆன்லைனில் செலுத்தும் முறை இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் செயற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் செல்லுபடியாகும் முச்சக்கர வண்டி சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் முச்சக்கர வண்டியை செலுத்தும் வெளிநாட்டவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சுவிஸ் பெண் முச்சக்கர வண்டி செலுத்த அனுமதிக்கப்பட்டது எப்படி என்பது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கொழும்பு போக்குவரத்து தலைமையகம் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் இருந்தாலும் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு சம்பந்தப்பட்ட சாரதி அனுமதி பத்திர பிரிவின் கீழ் முச்சக்கர வண்டி
செலுத்த அனுமதி இல்லை என்றால் அவர்களுக்கு தற்காலிக முச்சக்கர வண்டி உரிமங்கள் வழங்கப்படக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவர் சம்பந்தப்பட்ட பிரிவின் கீழ் முச்சக்கர வண்டி செலுத்த விரும்பினால் மோட்டார் வாகனத்துறை மூலம் தற்காலிக முச்சக்கர வண்டி உரிமத்தை பெறுவதற்கான வழி உள்ளது. இருப்பினும் இலங்கையின் சில முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் செல்லுபடியாகும் முச்சக்கர வண்டி அனுமதி பத்திரம் உரிமம் இல்லாத வெளிநாட்டவருக்கு முச்சக்கர வண்டிகளை வாடகைக்கு விடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.